இன்றைக்கி அகாடமிக்னா என்ன, அகாடமிக் எதுக்காக, அகாடமிக்கோட நெசசிட்டி இப்போ என்ன, நான் ஏன் டெய்லி என்னோடய லைஃப் ஜேர்னியை பற்றி போட்டுக்கிட்டு இருக்கேன், இந்த கொஷின்ஸ்க்காகலாம் நம்ம இன்றைக்கி ஆன்சர் பார்க்க போகிறோம். I am Abhiraman Ramanathan, founder and CEO of Academics. We are helping students and recruiters. அகாடமிக்ன்றது ஒரு நாலேஜ் வேல்ட், உங்கள் அறிவை சேவ் பண்ணி வைக்க வேண்டிய இடம். இதை ஒரு ஸ்டோரேஜ்னு சொல்லலாம். ஓகேவா? நான் ஏன் என் அறிவை சேவ் பண்ணி வைக்கணும் அப்படின்னா, இதனால் வரைக்கும் நம்ம எதையோ ஒன்றத்தை படிச்சிருப்போம், எவ்வளோ தூரம் படித்தோம், எவ்வளோ டெப்த்தாக படித்தோம்லாம் நமக்கு தெரியாது, அதை நம்ம வேலிடேட் பண்ணியிருக்க மாட்டோம். அது எப்போ நமக்கு தேவைப்படும், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்லையோ இல்லை இன்டர்வியூலையோ போகும்போது தான் அது தேவைப்படும் போது நம்ம என்ன பண்ணணும், கரெக்டாக அந்த இடத்துல சொதப்பிட்டு வந்துடும். ஓகேவா? அதனால் உங்கள் அறிவை சேவ் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நாளைக்கு யாரோ ஒருத்தவங்க உங்களோட அறிவை பின்பற்றணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு உங்களோட கைடன்ஸ் தேவை. அப்போ இந்த நாலேஜ் வேல்ட் அவங்களுக்கு நல்லாவே உதவும். ஓகே, அப்புறம் எதுக்கு இந்த அகாடமிக்ஸில் நீங்கள் லேர்னிங்க்கான ரோட் மேப்லாம் கொடுக்குறீங்க, நீங்கள் ஏன் ஜாபை சஜஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க நாலேஜை சேவ் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கு நாலேஜை நம்ம கொடுக்கணும், அதை அவங்க அப்சார்வ் பண்ணணும், அதுக்கப்புறம் அவங்க அதை வேலிடேட் பண்ணணும், அதுக்கப்புறம் கரெக்டுன்னு தெரிஞ்ச பிறகு தான் அதை சேவ் பண்ணுவாங்க. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த நாலேஜை கொடுக்கறதுக்காக நம்ம சிலபஸ் கொடுக்குறோம், ரோட் மேப்ஸ் கொடுக்குறோம், அதை சேவும் பண்ணி வச்சுக்கிறோம். சரி, இந்த மாதிரி சிலபஸ் கொடுக்கறதுக்கு, இந்த மாதிரி ரோட் மேப் கொடுக்கறதுக்கு யூடமி இருக்குது, கோர்சரா இருக்குது, இன்னும் யூடியூப் இருக்குது, இன்னும் பல கண்டென்ட் டெலிவரி சிஸ்டம் இருக்குது. அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, அவங்க எல்லாரும் கண்டென்ட் டெலிவரி சிஸ்டம். தட் மீன்ஸ் அவங்க எல்லாரும் உங்களுக்கு நாலேஜை கொடுப்பாங்க, நீங்கள் அப்சர்வ் பண்ணியிருக்கீங்களா, வேலிடேட் பண்ணிருக்கீங்களா, அது கரெக்டு தானான்னு எதையுமே சொல்ல மாட்டாங்க. அதனால தான் நம்ம சர்டிஃபிகேட் ஆகட்டும், நம்ம எடுத்த மார்க் ஆகட்டும், யாரும் பெருசாக அதை கன்சிடர் இது வரைக்கும் பண்ணதே கிடையாது. உங்களோட சர்டிஃபிகேட் இட்ஸ் நாட் ஈக்குவல் டு யுவர் நாலேஜ். உங்கள் சர்டிஃபிகேட் ஈக்குவல் டு யூ கம்ப்ளீட்டட் தட் கோர்ஸ், தட்ஸ் இட். உங்கள் மார்க்குன்றது நீங்கள் எஃபோர்ட் ஏதோ ஒன்று போட்டிருக்கீங்க அப்படிங்கிறது தானே ஒழிய உங்களுக்கு அது நாலேஜபிள்னு கிடையாது. இப்போ அப்படி இருந்ததுன்னா ஏன் எல்லாரும் இன்டர்வியூ வைக்கிறாங்க? இன்டர்வியூ வைக்கிறதோட நோக்கம் என்ன அப்படின்னா, நான் ஒரு 10-15 கேள்வி கேட்பேன், அந்த 10-15 கேள்வி நீங்கள் ஆன்சர் பண்ணும்போது நீங்கள் ஓகே, உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த இண்டஸ்ட்ரியில் நாலேஜ் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஓகேவா? அதுவே நீங்கள் ஒவ்வொரு கான்செப்டாக படித்து அதை சேவ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அந்த இடத்துல இன்டர்வியூன்ற ஒரு இதுக்கே எந்த ஒரு வாய்ப்புமே தேவையே கிடையாது. அப்போ உங்களோட நாலேஜும் சேவ் ஆகிருக்கு, உங்களுக்கு அது ப்ரூஃபாகவும் இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் நம்ம யூடமியோ கோர்சராவோ யாரும் என்ன பண்ணுறதில்ல அப்படின்னா நம்மளோட காம்படிட்டர் கிடையவே கிடையாது. ஓகே, அப்புறம் எதுக்கு இதில் ஜாப் சஜஷன் பண்ணுறீங்க? ஓகேவா? ஸோ ஜாப் சஜஷன் எதுக்கு அப்படின்னா, இப்போ நீங்கள் நாலேஜை சேவ் பண்ணி வச்சுட்டீங்க. இங்கே நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, அவங்கள்ட்ட அதீதமான நாலேஜ் இருக்கும், அந்த நாலேஜை எப்படி மணியாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இங்கே பெரிய விஷயமே. சில பேர் நல்லா பாட்டு பாடுவாங்க, சில பேர் ஆட்டம் ஆடுவாங்க, சில பேர் நிறைய நாலேஜ் இருக்கும், ஆனால் அது எப்படி ஒரு மணி வேல்யூடாக மாற்றுறதுன்னு தெரியாது. இப்போ சோஷியல் மீடியாஸில் நிறைய பேர் போடுறதுக்கு காரணம் என்னென்னா, அவங்களோட நாலேஜை அவங்க மணியாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ உங்கள் நாலேஜை நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்க, சேவ் பண்ணி அப்படியே இருந்தால் அதனால் என்ன பிரயோஜனம்? ஒன்றும் கிடையாது. ஸோ அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த நாலேஜில் ஒரே ஒரு பொட்டன்ஷியல் விஷயம் மணியாக மாற்றுறதுக்கு எது அப்படின்னா ரெக்ரூட்டர்ஸ், அதாவது உங்களுக்கு ஜாப் வாங்கி தரேன். இப்போ ரெக்ரூட்டர் பக்கம் என்ன பிரச்சனை அப்படின்னா, அவங்களுக்கு யார் நாலேஜபிள் ஆனாங்க, யார் நாலேஜ் இல்லாதவங்க, யார் நல்லா படிச்சிருக்காங்க, யார் நல்லா படிக்கலன்னா அவங்களுக்கு தெரியாது. அதனால தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, காலேஜில் 100 பேர் 150 பேர்னு உட்காந்து என்ன பண்ணுவாங்க, இன்டர்வியூ எடுப்பாங்க, அதில் 4 பேரோ 5 பேரையோ எடுத்துகிட்டு போவோம். ஸோ இட்ஸ் அ டைம் கன்சியூமிங் ப்ராசஸ். ஸோ அப்போ நீங்கள் உங்கள் நாலேஜை ஒவ்வொரு டாப்பிக்லையும் டெப்த்தாக படித்தது நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்க, அந்த சேவ் பண்ணதை அவங்க ப்ரூஃபாக எடுத்துக்க போகிறாங்க. அப்போ அவங்களுக்கும் டைம் அண்ட் எஃபோர்ட் குறையுது, உங்களுக்கும் கான்ஃபிடென்ட் கிடைக்குது. நான் எதில் வீக்கு எது ஸ்ட்ராங்குன்னு உங்களுக்கு நீங்களே ஒரு அனாலிட்டிக்கல் எடுத்து பார்த்துக்கலாம். அப்போ உங்களுக்குமே லைஃப்பை பற்றின ஒரு பயமே இருக்கவே இருக்காது. இது ஒன்று. அடுத்தது, சரி, இந்த நாலேஜ் வேல்ட்டோட இன்னும் என்னென்ன பொட்டன்ஷியல் இருக்குது, இது ஒன்லி ஜாப் ஓரியன்டுக்கு மட்டும்தானா அப்படின்னா, இந்த நாலேஜ் வேல்ட்டுன்றது ஒரே ஒரு பொட்டன்ஷியல் மட்டும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஐஐடியில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கும் நார்மலாக ஒரு காலேஜில் படித்த ஸ்டூடெண்ட்டுக்கும் வெளியில் போகும்போது கிடைக்கிற மதிப்பு என்ன
அப்படின்னா நீங்கள் ஒரு பெரிய ஆட்கள்கிட்ட போய் ஐஐடியில் படித்தவங்க ஈஸியாக என்ன பண்ண முடியும், அவங்களால ரீச் அவுட் பண்ணிட முடியும். ஆனால் இதுவே நார்மல் காலேஜஸில் படித்தவங்களால ரீச் அவுட் பண்ணும்போது அந்த வேல்யூ கிடைக்கிறது இல்லை. ஏன் அப்படின்னா அவங்க ஆல்ரெடி அவங்களோட நாலேஜை ப்ரூவ் பண்ணிட்டாங்க. எப்படின்னா ஐஐடியோட என்ட்ரன்ஸ் எக்ஸாமை கிளியர் பண்ணுறது மூலயமா அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா நான் வந்து நாலேஜபிளான பர்சன் சொல்லிட்டு வெளியில் ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் நிறைய பேருக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதே கிடையாது. எல்லாருக்கும் பொட்டன்ஷியல் இருக்குது, நம்ம ஐஐடிக்கு ட்ரை பண்ணல, இல்லை பெரிய பெரிய காலேஜஸோட இன்டர்வியூவை கிளியர் பண்ணலன்றதுனாலேயே இங்கே யாருக்கும் நாலேஜ் இல்லாமலாம் இல்லை, எல்லாருக்கும் நாலேஜ் இருக்குது. ஆனால் அதை சரியாக ப்ரொஜெக்ட் பண்ணிக்க தெரில. அதனால தான் நாங்கள் என்ன பண்ணோன்னா அகாடமிக்ஸில் அதை சேவ் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ அப்போ நீங்கள் படிக்கும்போதே நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு ஃபண்டிங் உங்களுக்கு வேணும், ஒரு காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியல, டூர் போக முடியல, எனக்கு ஏதோ ஒரு கான்டாக்ட் வேணும், அடுத்த ஸ்டேஜ் நான் போகணும் அப்படின்னு நினச்சா உங்கள் சர்டிஃபிகேட்டோ உங்கள் மார்க்கோ அந்த இடத்துல யூஸே ஆகவே ஆகாது. இது வரைக்கும் ஆனதும் கிடையாது. நீங்கள் ஒரு பேங்க்கு போனீங்கன்னா கூட உங்கள் மார்க் ஷீட்டை பார்த்துட்டு அவன் என்ன பண்ணுவான்னா அவனுக்கு ஒரு புரிதல் வரும். ஓகே 3 செமஸ்டரில் வந்து இவன் 80 மார்க் எடுத்திருக்கான், ஸோ அடுத்த செமஸ்டரில் ஃபெயில் ஆகாமல் படிப்பான் அப்படின்ற ஒரு ஹோப்பு மட்டும்தான் அது கொடுக்குமே ஒழிய கான்ஃபிடென்ட்டாக கொடுக்காது. ஸோ அப்போ நீங்கள் உங்கள் நாலேஜை சேவ் பண்ணி வைக்கும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு எந்த ஸ்டேஜில் எப்போ எது வேணுமோ அந்த அட்வான்டேஜை உங்கள் நாலேஜை காமிச்சு நீங்கள் வாங்கிக்கலாம். அப்போ அதுக்கு ஒரு ஸ்டோரேஜ் கண்டிப்பாக வேணும். அதுக்காக தான் அகாடமிக்ஸ் நாங்கள் எடுத்துக்கிட்டு வந்துடுவோம். ஓகேவா? ஸோ இப்போ இப்போ சரி, இப்போ எப்படி அகாடமிக்ஸ் ஒர்க் பண்ணுது அப்படின்னா ஜஸ்ட்டு சிம்பிளான விஷயம்தான். நீங்கள் போக போகிறீங்க, உங்களுக்கு என்ன ஜாப் வேணுமோ இல்லை ரோல் வேணுமோ இல்லை நீங்கள் என்ன படிக்கணுமோ அதில் ஏஐ மென்டார் இருக்குது, அதுக்கிட்ட நீங்கள் டைப் பண்ணி கேட்க போகிறீங்க. அது ஒவ்வொரு டெப்த்து நீங்கள் ஒவ்வொன்றா அது உங்களுக்கு ஆன்சர் பண்ணிகிட்டே வரும். அதே சமயம் நீங்கள் அடுத்த டெப்த்து எப்படி நீங்கள் அதே டாப்பிக்கில் படிக்கணுன்றதையும் அது உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணிட்டே வரும். இதை தான் ChatGPT பண்ணுமே, ஜெமினி பண்ணுமே, கிளாட் பண்ணுமேன்னா பண்ணாது. ஏன்னா அது ஒரே டாப்பிக்கில் நிற்காது, உங்களுக்கு அடுத்த டாப்பிக்கை சஜஸ்ட் பண்ணும். அதில் இன்டெப்த்து ரொம்ப நேரம்லாம் போகாது. ஆனால் அகாடமிக்ஸ் ஒரு டாப்பிக்கில் இன்டெப்த்து போயிட்டே இருக்கும். லாஸ்ட்டாக அந்த இன்டெப்த் முடிஞ்ச பிறகு இதுக்கப்புறம் டெப்த் இல்லை அப்படின்ன பிறகு உங்களை சம்மரைஸ் கேட்கும். அந்த சம்மரைஸ் நீங்கள் கொடுக்கும்போது எந்த பாயிண்ட்டை விட்டுட்டீங்க, எந்த பாயிண்ட்டை இம்ப்ரூவைஸ் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா சஜஷனும் உங்களுக்கு கொடுக்குறதுனால உங்களோட நாலேஜ் வந்து ஒரு டாப்பிக்கில் கரெக்டான நாலேஜாக இருக்கும். அந்த நாலேஜை அப்படியே நீங்கள் சேவ் பண்ணியிருப்பீங்க. தட் இஸ் அ ப்ரூஃப் ஆஃப் யுவர் நாலேஜ். ஓகே, தட் இஸ் அது. ஸோ அடுத்தது, இப்போ நான் டெய்லி என்னோடய லைஃப் ஸ்டைலில் சொல்லிகிட்டே வரேன் இந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஸோ இந்த அகாடமிக் அப்படிங்கிறது நேற்று ஏதோ இந்த கான்செப்டை யோசித்து இன்றைக்கி கொண்டு வந்தது கிடையாது. நான் இதுக்கு முன்னாடி கோட் லீப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாட்ஃபார்ம் வச்சுருந்தேன். அந்த பிளாட்ஃபார்ம் நான் கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸாக ரன் பண்ணிட்டு இருந்தேன். எதுக்காக அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸோட மென்டாலிட்டி என்ன, ஏன் எல்லாரும் வந்து படிக்கிறதுல நிறைய ஆர்வம் செலுத்துறதே இல்லை, டெப்த்தாக நாலேஜ் போகிறதுல ஏன் ஆர்வம் செலுத்துறது இல்லை அப்படிங்கிறத பற்றி அனலைஸ் பண்ணுறதுக்காக நானே ஒரு கோட் லீப்ஸ்னு ஒன்று க்ரியேட் பண்ணி அதில் வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 700 to 1000 ஸ்டூடெண்ட்ஸை நான் வந்து ஃப்ரீயாக கோச் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ அது கிட்டத்தட்ட 2019-20 நான் பண்ணிட்டு வரேன். ஓகே, அதுக்கப்புறம் அகாடமிக்ஸை ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ஆரம்பிக்கும்போது இப்போ நீங்கள் பார்க்குற அகாடமிக்ஸ்ன்றது 4th வெர்ஷன். ஸோ ஒவ்வொரு தடவையும் இதை கோட் பண்ணி வெளியில் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கொண்டு போய் கொடுத்து, இல்லை இது எனக்கு சரி வரல, இது எங்களுக்கு ஃபீல் கரெக்டாக கொடுக்கலன்னும் போது ஒவ்வொரு ஐட்ரேஷன்ஸ்லையும் மாற்றி ஒரு பெரிய ஜேர்னிக்கு அப்புறம் அது வந்துருக்கு. அதுக்கும் என்னோடய லைஃப் ஜேர்னிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா என்னோடய லைஃப்பில் நடந்த ஒவ்வொரு விஷயத்துலையும் இம்பேக்ட் ஆனது எல்லாத்தையும் எடுத்து வச்சு தான் இந்த அகாடமிக்ஸ் அப்படிங்கிறத க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ யாரெல்லாம் எக்ஸ்போஷர் கிடைக்காம ஒரு 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 மனசில் வந்து ஒரு ஃபயரோடு இருக்கீங்களோ, தட் மீன்ஸ் எனக்கு ஏதாவது ஒன்று பண்ணி முன்னேறியே தீரணும்பா, வேறு வழியே கிடையாது அப்படின்னு யாரெல்லாம் இருக்கீங்களோ, எனக்கு சப்போர்ட்டும் கிடையாது, எனக்கு எங்கே போய் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எனக்கு கைடன்ஸ் கிடையாது, எதுவுமே எனக்கு கிடையாது, பட் ஐ நீட் டு பி அ பிக் ஒன், நான் பெரிய தாட்ஸ் மைண்டில் வச்சுருக்கேன், ஆனால் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படிங்கிற எல்லாருமே இந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணுங்கள். ஸோ உங்கள் நாலேஜை சேவ் பண்ணுங்கள். அந்த நாலேஜ் சேவிங் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய மெட்ரிக்ஸ். அந்த மெட்ரிக்ஸை வச்சு நீங்கள் எந்த டைமென்ஷனில் வேணால் எந்த ஃப்ரூட்டை வேணால் உங்களால் அடைய முடியும். தட்ஸ் அ திங். ஸோ ட்ரை அகாடமிக்ஸ் நவ். தேங்க்யூ. ஒன்று சொல்ல மறந்துட்டேன், எனக்கு உங்களோட சப்போர்ட்டு அவசியமாக தேவைப்படுது.
இந்த அகாடமிக்ஸை நான் இப்போ தனியாக தான் ரன் பண்ணிக்கிட்டு வரேன். அதனால் என்னென்னா உங்களோட சப்போர்ட் இருந்ததுன்னா என்னால் நெக்ஸ்ட் லெவல் போக முடியும். சப்போஸ் யாருக்காவது இதில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா இதனுடைய எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி, இதனுடைய மார்க்கெட் அனாலிசிஸ், காம்படிட்டர் அனாலிசிஸ், எவ்வளோ ஃபண்டிங் வேணும், எவ்வளோ பர்சன்டேஜ், இது எல்லாத்தையும் என்னால் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண முடியும். ஐ ஆல்ரெடி ப்ரிப்பேர்டு தட். இது ஒரு விதமான ஹெல்ப்பாக இருக்கலாம். சப்போஸ் என்னால் ஃபண்டிங் கொடுக்க முடியாது அப்படின்னா யூ கேன் கிவ் அ கான்டாக்ட். ஒரு ஐஐடி இன்குபேஷன் செல்லாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா நிறைய இன்குபேஷன் செல்ஸ் இருக்குது. இல்லை ஒரு ஃபண்டர் யாராவது பண்ணுறவங்கள யூ கேன் சஜஸ்ட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலான்னா எனக்கு ஒரு கான்டாக்ட் கொடுத்து இந்த கான்டாக்ட் பொட்டன்ஷியலாக இருக்கும், ஸோ யூ கேன் யூஸ் தட், இதை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் இதை 4 பேருக்கு இந்த பிளாட்ஃபார்மை ஒரு ஃப்ரெஷர்ஸ்க்கோ இல்லை எக்ஸ்பீரியன்ஸ்க்கோ யாரெல்லாம் ஒரு ஃபயராக இருக்காங்களோ அவங்கள கண்டுபிடிச்சி இந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ண உனக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சஜஸ்ட் பண்ணலாம். அட்லீஸ்ட் நீங்கள் டெய்லி என்ன பண்ணலான்னா இதை யூஸ் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணலாம். ஏன்னா ஒவ்வொரு யூஸரும், ஒவ்வொரு கான்வர்சேஷனும், ஒவ்வொரு யூசர் ரீடென்ஷனும் இம்பார்ட்டன்ட் ஃபார் அ ஆண்டர்ப்ரனர். ஸோ இந்த இடத்துல நீங்கள் நிறைய பேர் எனக்கு ஒவ்வொரு ஸ்டேஜிலிருந்து அடுத்த ஸ்டேஜ் போகிறதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. எல்லாத்தையும் நான் மதிக்கிறேன், அதே மாதிரி எல்லாத்தையும் ஞாபகமும் வச்சுருக்கேன். ஸோ அதே மாதிரி இந்த ஸ்டேஜ்லேருந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போகிறதுக்கும் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். தேங்க்யூ.